அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இந்த புனிதமிகு ரமதானுடைய மாதத்தில் நோன்பு பிடித்த சந்தர்ப்பத்திலே நம்முடைய நோன்புகளில் ஏதேனும் குறைகள் இருக்கலாம். அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழியை நமக்கு கற்றுத் தந்தார்கள். அதற்கு பெயர் தான் ஸதகத்துல் ஃபித்ர். ஸதகத்துல் ஃபித்ர் என்பது உங்களுடைய நோன்புகளில் ஏற்பட்ட அந்த குறைகளை தீர்க்கும் ஏழை எளியோர்களுக்கு செய்யக்கூடிய தர்மமாகவும் ஆகும். இது குடும்பத்தின் தலைவர்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பத்தில் எத்தனை நபர்கள் இருந்தாலும் பெரியவர்களிலிருந்து குழந்தைகள் வரை அனைவரின் பெயரிலும் கொடுத்தாக வேண்டும். ஹனஃபி மதஹபின் முறையின்படி இதற்கான கிரயத்தை கொடுக்கலாம். உலமாக்களுக்கு மத்தியிலே இது 100 ரூபாயிலிருந்து 150 ரூபாய் வரை இதற்கான தொகையாக நிர்ணயித்து அதை ஏழை எளியோர்களுக்கு தர்மம் செய்யலாம். ஷாஃபி மதஹபின் முறையின்படி 2 கிலோ 400 கிராம் கொண்ட அரிசியோ அல்லது கோதுமையோ பொருளாகத்தான் வழங்க வேண்டும். இதை வழங்கக்கூடிய காலம் பெருநாளுடைய பிறை தென்பட்டதிலிருந்து ஈது பெருநாள் தொழுகைக்கு முன்பதாகவே இதை கொடுத்தால்தான் இதற்கு பெயர் ஸதகத்துல் ஃபித்ர். அப்படி அந்த நேரம் தவறிவிட்டால் அது வெறும் சதகாவாகத்தான் ஏற்றுக்கொள்ளப்படும். மற்றொரு விஷயம் லைலத்துல் ஜாயிஸா, அதாவது பெருநாளுடைய இரவு. இந்த இரவை நாம் அனைவரும் ஒரு சாதாரண இரவாக கருதுகிறோம். ஆனால் உண்மையில் துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய இரவாகவும் அல்லாஹ்விடத்திலிருந்து கூலி பெறக்கூடிய இரவாகவும் இந்த இரவு அமைகிறது. ரமதானுடைய மாதம் முடிவடைந்து ஷவ்வாலுடைய பிறை தென்பட்ட அந்த இரவு ரமதானுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காகவும் நரகத்தின் நெருப்பிலிருந்து விடுதலைக்காகவும் அதிகமாக இபாதத்துகள் செய்யுங்கள். மார்க்கத்தின் மாமேதைகள் எல்லாம் அந்த இரவிலே முழுவதும் இபாதத்திற்காக தன்னுடைய நேரத்தை செலவழிப்பார்கள். அதற்கான காரணத்தையும் கூறுவார்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த இரவின் இபாதத்தை கபூல் செய்வான் என்று. வல்ல இறைவன் நம்முடைய நோன்புகளையும் நம்முடைய அமல்களையும் ஏற்றுக்கொண்டு அவன் புறத்திலிருந்து சொர்க்கத்தையும் நரகத்திலிருந்து விடுதலையும் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக.